கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் பார்ட் 1. அதாவது பைத்தானில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் பொறுத்து தான் உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும். அப்போ அந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலர், இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருக்குது. இப்போ ஒரு கண்டிஷனாக சக்ஸஸும் ஆகலாம், அதெல்லாம் ஃபெயிலும் ஆகலாம். அந்த ரெண்டு கண்டிஷனுமே ஒருவேளை சக்ஸஸ் ஆனால் என்ன ரிசல்ட் வரணும், ஃபெயிலர் ஆனால் என்ன ரிசல்ட் வரணும், இது எல்லாமே என்னோடய ப்ரோக்ராமில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு பிளாக் ஆஃப் கோட், அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன் பொறுத்து எனக்கு ரன் ஆகணும். அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் டாபிக் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் என்ன மாதிரி கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் கண்டிஷன். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ்னால் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ திங்க் ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சின்டாக்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். சின்டாக்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி அந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், ஆல்ரெடி பைத்தான்லேயே ப்ரீடிஃபைன்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. டெவலப்பர்ஸே பைத்தானுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும்னு அதுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா தான் நம்ம வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராம்ஸ் லைன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கில் சின்டாக்ஸ் பார்க்கலாம். இஃப் அப்படிங்கிறது கீவேர்டு. இந்த இஃப் வந்து ஐ ஸ்மால் எஃப் ஸ்மால், ஐ வந்து கேப்சல் கொடுத்தாவோ இல்லை எஃப் கேப்சல் கொடுத்தாவோ இது வந்து ரன் ஆகாது. இஃப்ங்கிற அந்த வார்த்தை எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும். அந்த இஃப் கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்து கண்டிஷன்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்டிஷன் பொறுத்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்டிஷன் தான் இது. உங்களுக்கு என்ன கண்டிஷன் இங்கே கொடுக்கணுமோ அந்த கண்டிஷனை அந்த இஃப்க்கு பக்கத்தில் கொடுக்கணும். அப்புறம் ஒரு கோலன், அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் உங்களுக்கு என்னென்னா ரன் ஆகணும் அப்படிங்கிற சில கோடிங்ஸ், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போது இந்த இஃப் கண்டிஷனில் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப்க்கு உள்ளே அந்த இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆனால் இது வந்து அந்த பிளாக் ஆஃப் கோட், அந்த கண்டிஷன் கீழே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இஃப் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே ரன் ஆகாது, அதை விட்டு வெளியே வந்துடும், எக்ஸிட் ஆகிடும். ட்ரூவாக இருந்தால் கண்டிஷனுக்கு உள்ளே, அதாவது இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்தால் அது எதுவுமே ரன் ஆகாது, எக்ஸிட் ஆகிடும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இந்த எல்ஸ் பார்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இஃப்பில் பார்த்தோம் இல்லையா, இஃப் ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும், இல்லைனா எக்ஸிட் ஆகிடும். ஆனால் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வரும்போது இஃப்புக்குள்ளே ஒரு நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்க அந்த பிளாக் ஆஃப் கோடிங் எல்லாமே ரன் ஆகும். ஒருவேளை அது ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்குள்ளே வரும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கும். ட்ரூவாக இல்லை, அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்குள்ளே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிடும். நீங்கள் வெறும் இஃப் கொடுத்து கண்டிஷன் கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் எக்ஸிட் ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகாது, அது ஃபால்ஸாக இருக்கும்போது அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அந்த ஃபால்ஸாக இருக்கும்போது அந்த எல்ஸ்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதுக்கு உள்ளே இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஒருவேளை இந்த இஃப்ல இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால், அதாவது இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அதுலேருந்து வெளியே வந்து எல்ஸ் இஃப்குள்ளே போகும். இப்போ எல்ஸ் இஃப்குள்ளே இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஒருவேளை எல்ஸ் இஃப்குள்ளே இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல எல்ஸ் இஃபோட கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்குள்ளே வந்துடும். எல்ஸ் பார்ட்குள்ளே வந்து அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிடும். இஃப்பில் நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்க்கு உள்ளே இருக்க அந்த ப்ரோக்ராமோட கோடிங் எல்லாமே ரன் ஆகும்.
ஃபால்ஸாக இருந்தால் எல்சிஃப்குள்ளே வரும், எல்சிஃப் பிளாக்குள்ளே வரும். எல்சிஃப் பிளாக்குள்ளே வந்துட்டு அதோட கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஒருவேளை அது கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ரிசல்ட் வருது அப்படின்னா எல்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஒருவேளை உங்களோட கண்டிஷன் இஃப்லேயே ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அது டைரெக்டாக எக்ஸிட் ஆகிடும். இது நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம பைத்தானில் இஃப்பு, எல்ஸ் இஃப்பு, எல்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? நம்ம நெஸ்டட் இஃபெல்ஸ் கூட பார்க்கலாம். நெஸ்டட் இஃபெல்ஸ் அப்படின்னா ஒரு இஃபெல்ஸ் பிளாக்குள்ள இன்னொரு இஃபெல்ஸ் பிளாக், அதுதான் நெஸ்டட் இஃப். நெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது ஒரு ட்ரீ மாதிரி பிரான்ச் மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இதுவும். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இப்போது இஃபோட கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வரும். அதாவது இஃபோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ள இன்னர் இஃப் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வரும். அங்கே வந்துட்டு அதில் அங்கே உள்ளே இருக்க இஃபோட கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இல்லை உள்ள இன்சைடு இருக்க அந்த பார்ட்டில் இஃப் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சைடு இருக்க அந்த எல்ஸோட கண்டிஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணும். இல்லைனா நம்மளோட இஃப் ஸ்டார்டிங்கில் அவுட்டர் இஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே என்னோடய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும் டைரெக்டாக. உள்ளுக்குள்ளே அந்த இஃபல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இன்னர் இஃபல்ஸு, அதுக்குள்ளே போகாது, அந்த பிளாக்குள்ளேயே போகாது. ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணிடும். அதுதான் நெஸ்டட் இஃப். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க இன்னர் இஃப் எல்ஸ் அந்த கண்டிஷனுக்குள்ளே போகும், அந்த பிளாக்குள்ளே போகும். ஒருவேளை அது இஃபோட கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிளாக்குள்ளுமே போகாமல் டைரெக்டாக எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணிடும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் பார்ட் 1க்கான எக்ஸாம்பிள். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓட் போடுறோம் இல்லையா, அதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. லைக் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், அது 18 ஆர் 18க்கு மேலே இருக்கணும்னு சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம், ஓகேவா? அதை வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் எப்படி அதை சால்வ் பண்ணுறோம், இந்த இடத்துல எப்படி அந்த கண்டிஷன்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஏஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து 34 அப்படின்னு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் ஏஜ் வந்து ஒரு 23 இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்து நான் ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் 23 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல சிம்பிள் இஃப் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். இஃப் மட்டும் இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏஜ், இந்த ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது எனக்கு ஓட் போடணுன்னா 18 இல்லைன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணுங்கிறது தான் என்னோடய கண்டிஷன். அந்த கண்டிஷனை இங்கே நான் கொடுத்துருக்கேன். அந்த இஃப்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு இருக்கு இல்லையா, அதுதான் கண்டிஷன். அதுக்கு கீழே எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஒரு வேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகணும், ஓகேவா? இப்போது இந்த பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இஃபோட அந்த கண்டிஷன் இருக்குது இல்லையா, அதாவது ஏஜ் அப்படின்னு இந்த ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு நேராக தான் இருக்கணும். நான் பைத்தானில் ஸ்டார்டிங்லேயே இண்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். பைத்தானில் நம்மளுக்கு கேர்லி பிரேசஸ் எதுவும் கிடையாது, நம்ம இண்டென்டேஷன் தான் வந்து கேர்லி பிரேசஸ் பதிலாக யூஸ் பண்ணுவோம். அதனால் பிரிண்ட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனுக்கு உள்ள அந்த கண்டிஷனுக்கு நேராக இருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸ். நீங்கள் இதை வேறு எந்த பக்கம் மாற்றி கொடுத்தாலும் ரன் ஆகாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பாருங்கள், எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்திருக்கா. ஏன்னா ஏஜில் என்ன கொடுத்துருக்க 23. இப்போ 23 வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு 18 தானே, கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. அதனால எனக்கு எலிஜிபிள் டு ஓட்டு. இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் 23ன்னு இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நான் வந்து 16 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள்,
எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இஃப்க்கு பக்கத்தில் இருக்க இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எலிஜிபிள் டு ஓட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். எனக்கு இந்த இடத்துல 16 இருக்குது. 16 வந்து 18 விட கிரேட்டர் தான் கிடையாது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் எனக்கு இதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்சிஃப்கான ஒரு சொல்யூஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே நான் எல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எல்ஸ் பார்ட்டில் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்துடும். இப்போ நான் ஏஜில் என்ன கொடுத்துருக்கேன், 16ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது 16 இருக்கட்டும். நான் சொன்னேன் இல்லையா, இஃப்பில் கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகலை, இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இஃப் ஃபால்ஸ் ஆனங்காட்டிக்கு எனக்கு எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சு. எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நாட் எலிஜிபிள் டு ஓட்டு. ஸோ இந்த இடத்துல நாட் எலிஜிபிள் டு ஓட். இதுலேயே எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இதில் நான் வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 56 சம்திங், ஏதாவது ஒரு நம்பர் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் வந்து எனக்கு பாசிட்டிவ் நம்பரா, இல்லை அது ஜீரோவா, இல்லை அது நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ யூசர் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்ணிவிட்டு அதாவது கெட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லை ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணணும். அதுதான் என்னோடய ப்ராப்ளம் இங்கே. இப்போ நான் இஃப்பில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். எனக்கு நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அந்த நம்பர் என்ன நம்பர், பாசிட்டிவ். ஜீரோவுக்கு மேலே இருக்க நம்பர் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் இல்லையா. ஒரு வேளை அந்த நம்பர் எல்இஃப்பில் அந்த நம்பர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் எனக்கு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகணும். எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ பாசிட்டிவ் செக் பண்ணிட்டோம், ஜீரோ செக் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா என்ன வரும், நெகட்டிவ் நம்பர். 1 செகண்ட் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு நம்பர் 56 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 56 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து அது பாசிட்டிவ் நம்பரா இல்லை, இப்போ எனக்கு வந்து தெரியுது, இப்போ ஹியூமனாக 56 அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எனக்கு புரியுது. பட் அது கம்ப்யூட்டர் வந்து அது எப்படி கெட் பண்ணுது, அது எப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. இஃப்பில் வந்து நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த நம்பர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது ஈக்குவல் டு ஜீரோ தானே, அந்த நம்பர் ஜீரோவாக இருந்தால் ஜீரோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஒரு வேளை இல்லை இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து மாற்றி கூட கொடுத்துக்கலாம். எல்சிஎஃப்பில் நான் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் லெஸ் தென் ஜீரோன்னு கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நான் இப்படி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. நம்பர் 56ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் அந்த 56க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். நெகட்டிவ். இப்போ புரியுதா எனக்கு, இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு.
எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனங்காட்டிக்கு எனக்கு எல்ஸ் பார்ட் ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 56 எடுத்துகிட்டு 0ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரன் கொடுக்கணும். ஈக்குவல் டு 0ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சா? ஏன்னா நான் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன். நம்பரில் இப்போ என்ன வேல்யூ இருக்கும்? 0ன்னு இருக்கும். 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு.